இல்லந்தோறும் இறையாட்சி செய்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களுக்கு சேலம் மறைமாவட்ட மூவேந்தர் மெய்ப்பு பணி நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு மரியாள் சூசை வழியாக மூவேந்தர்களின் பாதையில் கலைக்குழுவின் மெய்ப்பு பணியின் பயணம், கலை பயணம், கிறிஸ்மஸ் பயணம், கிறிஸ்மஸ் தாத்தாவோடு பயணம். இந்த பயணம் வெற்றி கிறிஸ்மஸின் பயணம். இருளிலிருந்து ஒளிக்கு பயணிப்பது வெற்றிதானே? வாருங்கள், நகரத்தின் செயற்கை வெளிச்சத்திலிருந்து, இரைச்சலிலிருந்து அழகிய கிராமத்தின் இரவு சூழலுக்கு செல்வோமா? சோலையோர சாலை பயணம், மெசியாவை நோக்கி பயணம், மீட்பரை நோக்கி பயணம், அரசரை நோக்கி பயணம், குழந்தை இயேசுவை நோக்கி பயணம், ஐசூசை நோக்கி பயணம், கர்த்தரை நோக்கி பயணம், குடிலை நோக்கி பயணம், கிறிஸ்துவை நோக்கி பயணம், சிற்றூரின் சிறார்களை நோக்கி பயணம், மூவேந்தர்களின் பயணம், வரைபரப்பு பயணம், கலைக்குழுவின் பயணம், கலை பயணம், இசை பயணம், இன்ப பயணம், இரவு பயணம், இரவு பயணம், இடையர்களும் அருள்பணி பயணம், அருளின் பயணம், அன்பானவரின் பயணம், ஆசீர்வாத பயணம், மழலையர்களின் பயணம், மாலை பயணம், மார்கழி பயணம், கிறிஸ்துமஸ் பயணம். நம்ம குடும்பங்கள்ல உண்மையாகவே இயேசு எப்படி பிறக்க போறாரு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை இப்போ நாடகமாக நடிச்சு காமிக்க போறாங்க. நல்லா கவனிக்கணும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே என் வீட்டில் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான். சரியா? இதை பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்கப்படும். ஏய் ஜான், ஒரு நிமிஷம். ஏண்டா ஏடிஎம் கார்டு வச்ச இடத்துலயே இருக்கு, உனக்கு ஜிபே கூட பண்ண, அதோட உன் அக்கௌண்ட்லயும் பணம் இருக்குமே, ஏன் இன்னும் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எதுவும் எடுக்கல? அப்பா, எனக்கு இஷ்டம் இல்லப்பா. பண்டிகை நேரத்துல நம்ம புது துணி போடணும்ப்பா. நீ ஏன் வேண்டாங்கற? மனசு சந்தோஷம் இல்லாம புது துணி போடுறத நினைச்சாலே ஒரு மாதிரி மனசே கூசுதுப்பா. என்ன ஜான், பெரிய ஞானி மாதிரி தத்துவம்லாம் பேசுற? அப்பா, சித்தப்பா பையன் ஹென்ரிய பார்த்தேன். அவனை பார்க்கவே பாவமா இருந்துச்சுப்பா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஹைஃபையா இருக்காங்க, ஆனா இவன் மட்டும் ரொம்ப பாவம்பா. கண்ணு, அப்பாவுக்கு பிடிக்காதவங்கள பத்தி ஏன் பேசுற? ஏமா, அவனும் என் தம்பி தானே. சித்தப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனா உங்க ஈகோவால என்னையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. டேய் ஜான், அவன் தாண்டா நிறைய பணம் சொத்தெல்லாம் வச்சிருந்தான். அப்ப என்ன ஒரு பொருட்டாவே மதிக்கல, நம்மள ஏளனமா பார்த்தான். ஆனா கூடா நட்பு கேடா முடிஞ்சதால எல்லாத்தையும் இழந்து இப்ப கஷ்டப்படுறான். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? அப்பா, இதையே எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? அவரை நீங்க தள்ளி வச்சாலும் அவர் உங்க தம்பி தானே. ஜான், தம்பின்னு சொல்லாத. தம்பியை விட உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே முக்கியம். உங்க பிசினஸ் பார்ட்னர் ரமேஷ் எவ்வளவு லாஸ் பண்ணாரு. அந்த பிரகாஷ் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தராமையே இருக்காரு. இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்லவங்க, ஆனா சித்தப்பா மட்டும் துரோகி, எதிரி. இல்லப்பா, மன்னிக்க முடியாத குற்றவாளி. அதானே சொல்ல வரீங்க? ஆமா ஆமா, எனக்கு என் நண்பர்கள் தான் முக்கியம், ஆனா அவனை மன்னிக்க முடியாது. நான் எனக்கு கஷ்டம்னு போனப்போ என்னை கேவலப்படுத்தி அனுப்புனான்டா. அது மனசுல பசுமரத்தாணி போல பசுமையா இருக்கு. யார மன்னிச்சாலும் அவனை மன்னிக்க முடியாது. அப்பா, ஒருத்தரை மன்னிக்காம ஏத்துக்காம புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிறிஸ்மஸ் கொண்டாட எனக்கு விருப்பம் இல்லப்பா. என்னை விட்டுருங்க. தம்பி, ஏப்பா இப்படி அப்பா கிட்ட பேசுற? பின்ன என்னம்மா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இப்ப சித்தப்பா கஷ்டப்படுறாரு, நாம நல்லா இருக்கிறோம். தம்பி தானம்மா, சொல்லுங்கம்மா. ஹென்ரிய பார்த்தா பாவமா இருக்குமா? ஜான், எனக்கு அட்வைஸ் பண்றியா?
நீ சின்ன பையன், அவனால பட்ட அவமானமும் வேதனையும் உனக்கு புரியாது. அப்பா, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, பகைவரையும் அன்பு செய், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லி சொல்லி என்னை வளர்த்தீங்களேப்பா. அது மத்தவங்களுக்கு மட்டும்தானா? தினமும் பைபிள் படிச்சு என்னப்பா யூஸ்? ஜான், இப்படியெல்லாம் பேசாதடா. எங்க அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குல்ல? உங்களுக்கு இருக்கிறது ஒரே தம்பி, எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போறீங்க? ப்ளீஸ் சமாதானம் ஆகலாமே. சமாதானம் இல்லாத கிறிஸ்மஸ் ஒரு கிறிஸ்மஸா? ஓ, நீயும் ஆரம்பிச்சிட்டியா? எல்லாம் பெரிய மனுஷங்க ஆயிட்டீங்கல்ல, எனக்கே அட்வைஸ் பண்றீங்க. உங்களை நான் பாத்துக்கிறேன். எங்க எங்க நில்லுங்க. ஹேய் ஜான்சி, என்னது வீடு ரொம்ப எம்டியா இருக்கு? எந்த ப்ரிப்பரேஷனும் இல்ல. மாஸ்க் எல்லாம் போக வேண்டாமா? அவன் போய் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஓ, சாருக்கு இன்னும் கோபம் தீரலையா? குடியில கூட எடுத்து வைக்காம இருக்கான். அவன் ஒன்னு சொல்லிட்டு போனான், மனமாற்றம் இல்லாத கிறிஸ்மஸ் வேஸ்ட்னு. ஓ, அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டானா? ஜான், ஜான் இங்க வா. நான் வரல, என்ன விட்டுருங்க. உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம். எங்க மனசை பத்திலாம் உங்களுக்கு தான் கவலையே இல்லையே. ஜான், ஏன்பா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நானா அப்பாவா? விடுங்கம்மா, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் நீங்க சந்தோஷமா போலியா கொண்டாடுங்க, என்ன விட்டுருங்க. ஜான், ஏன்டா நீயும் பிடிவாதம் பிடிக்கிற? கதவை திறப்பா. ஜான், கதவு திற. உங்க அப்பாவே கூப்பிடுறாரு, கதவை திறப்பா. அண்ணா, அண்ணா. தம்பி, நீங்களா? அண்ணி, நான் செஞ்ச தப்பையெல்லாம் மறந்துட்டு அண்ணன் என்னை வந்து பார்த்தாரு. நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேன் அண்ணி, அழுதுட்டேன், கண்ணீரே விட்டு அழுதுட்டேன். மன்னிச்சிடுங்கன்னு காலை பிடிச்சு கதறின அண்ணி. ஏய் ஹென்றி, விடு, அதை விடு. நடந்தது நடந்ததா இருக்கட்டும். ஜானை போய் கூப்பிடு. ஹென்றி, நீயும் போ. ஜான், 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 கதவை திற. சித்தப்பா வந்திருக்கேன்பா, கதவை திற. கதவு தர, உன் தம்பி ஹென்றி வந்திருக்க. சித்தப்பா, சித்தப்பா வந்துட்டீங்களா? ஏய் ஹென்றி, ஹென்றி. அப்பா, ரொம்ப தேங்க்ஸ்பா. ஜான், உன்னோட பேச்சு என் மனச, என் ஈகோவை உடைச்சு எறிஞ்சிருச்சு. தனியா யோசிச்சேன், இதோ என் தம்பி வந்துட்டான். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்பா, ரொம்ப சந்தோஷம். தம்பி, இந்தாடா புது ட்ரெஸ். ஹென்றி, உனக்கும் தான் இந்தா புது ட்ரெஸ். அண்ணா, அண்ணா, எனக்காண்ணா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஓகே ஓகே, சரி 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 சரி, ஓகே. இப்ப பூசைக்கு டைம் ஆகுதுப்பா, கிளம்புங்க எல்லாரும், சீக்கிரம் கிளம்புங்க. ஏய் ஹென்றி, சீக்கிரமா போய் முன்னாடி பெஞ்சில இடம் போடு. பெரியம்மாக்கு முட்டு வேலி இருக்குல்ல, தெரியும்ல? சீக்கிரம் சீக்கிரம் போங்க எல்லாம், வாங்க வாங்க, கிளம்பலாம், பூசை கிளம்பலாம். அண்ணே, சொல்லிட்டீங்கல்ல, இதோ இப்பவே வீட்டுக்கு போய் ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன். அன்னைக்கும் உங்களுக்கும் இடம் பிடிச்சி வச்சிடுறேன். என்ன ஓகே தானே? ஐயா, ஐயா, உங்க வீட்டுல எங்களுக்கு தங்க இடம் கிடைக்குமா? என் மனைவி நிறைய மாச கர்ப்பிணி, திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. உங்க வீட்டுல நீங்க அனுமதிச்சா? ஐயா, நீங்க நீங்க எங்க வீட்டுல தங்குறது நாங்க செஞ்ச பாக்கியம். தாராளமா வாங்க வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அப்படியே கொஞ்சம் துணி ஏதாவது இருந்தா கொடுங்க, குழந்தைய படுக்க வைக்கணும். இந்தாங்க, இது எங்க அண்ணன் எனக்கு வாங்கி தந்த புது வேட்டி, புது துண்டு. இந்தாங்க, இதை உங்க குழந்தைக்கு வச்சுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் நல்ல மனசு. நாங்களும் ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குவோம், நல்ல மனிதர்களை தேடி அலைவோம். இந்த வருஷம் எங்க குழந்தை பிறப்பதற்கு உங்க வீடு கிடைச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
அன்பின் சுனைகளாகும். அதுவே தெய்வம் வாழும் ஆலயம். டிராமா எப்படி இருந்துச்சு? ஜோரா கை தட்டுங்க. சரி, இந்த டிராமாவில இருந்து உங்களுக்கு என்ன தோன்றியது, மனசுல என்ன பட்டது, அதான் 2 பேர் வந்து சொல்லுங்க. ராம நல்லதுங்க, சமாதானம், அன்பு, ராம நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம வந்து ஒற்றுமையா குடும்பமா வந்துட்டு ஒற்றுமையா இருக்கணும். நம்ம பிரிஞ்சா வந்து கஷ்டமா இருக்கும். நம்ம அன்பா பாசமா இருந்தா அதுதான் கிறிஸ்மஸ். இந்த டிராமா மூலிமா வந்து நம்ம ஒவ்வொரு கிறிஸ்மஸையும் வந்து நம்ம ஃபேமிலியில சமாதானமா கொண்டாடணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சு வெறுப்போட கொண்டாடக்கூடாது. கிறிஸ்து வீட்டுல அவங்க எப்படி தாவீதின் குடும்பத்துல வந்து எல்லாம் சமாதானமா இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம குடும்பத்திலயும் நம்ம சமாதானமா இருந்து கிறிஸ்மஸ் கொண்டாடினோம்னா அந்த வருஷம் நமக்கு நல்ல வருஷமா இருக்கும். நாம் வந்துட்டு மனிதர்களுடைய இயல்பை கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவோடைய இயல்பை கொண்டு நம்ம எல்லாத்தையும் நேசித்தோன்னா நம்ம கடவுளுக்கு உட்பட்ட மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் எப்பயுமே கடவுளோட பிறக்கும். ஸோ நம்ம ஜீசஸ் அப்பாவுடைய மகன் மகள்களாக இருக்கணும். நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா? அடுத்தது ஒரு நடனம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. ஒரு சுத்தி இருக்குல்ல, ஒரு சுத்தியலும் சாவியும் பேசிக்கிச்சிங்க. சுத்தியில் என்ன சொன்னிச்சு, சாவி கிட்ட போய், நான் உன்னோட ரொம்ப சைஸ்லையும் பெருசாக இருக்கேன், பலசாலியாகவும் இருக்கேன், ஆனால் என்னால் அந்த பூட்டை திறக்கவே முடியலையே, நீ திருவுண்டு இருக்கிற, அழகாக ஈஸியாக திறந்துடுறியே, அது எப்படி அப்படின்னு சுத்தியில் கேட்டுச்சு. அதுக்கு அந்த சாவி சொன்னிச்சு, ஆமாம் உண்மைதான் நீ சொல்கிறது, நீ என்னை விட பலசாலி தான், உருவத்துலேயும் பெருசாக இருக்க, ஆனால் நீ அந்த பூட்டு மண்டையில் போட்டு அடின்னு அடிக்கிற, ஆனால் நான் சின்னதாக தான் இருக்கேன், அந்த பூட்டோட இதயத்துக்குள்ளார நுழையிறேன், அது அழகாக ஈஸியாக நான் திறந்துடுறேன். இதுதான் நிதர்சனம். இது நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? சில நேரங்களில் நம்ம ரொம்ப கோவப்படுவோம், அல்லது சத்தமாக பேசுனா நம்ம சைடு எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி நம்ம நிரூபிக்க ட்ரை பண்ணுவோம். சில நேரங்களில் அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல கூட சத்தம் போட்டு ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கலாம். அது நம்முடைய பங்காக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அது நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம். இது மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளுடைய ஆக்ரோஷத்தை காமிச்சு அந்த காரியத்தில் எந்த விதமான ஒரு வெற்றியை நம்மளால் அடைய முடியாது. ஆனால் அந்த சாவி மாதிரி எப்படி அந்த பூட்டினுடைய இதயத்துக்குள்ளார போய் சைலண்ட்டாக சின்ன ஒரு கிளிக், அவ்வளோதான், திறந்துடுது. அப்போ சில விஷயங்களில் நம்ம அன்போட ஒரு கரிசனையோட, அதை தானே நம்ம இயேசு சாமி சொன்னார். இப்போ இயேசு சாமி வந்து பிறக்கிறப்ப ஒரு அரசனாக வந்திருந்தா, ஒரு பெரிய படையோட இந்த உலகத்தை மீட்க வந்தேன், ஏரோது மன்னன் அவனை நான் என்னன்னு பார்த்தறேன் ஒரு கை அப்படின்னு பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்குமா? ஆனால் அவர் எளிய வடிவில் மனிதனாக சிறு குழந்தையாக அந்த ஒரு சின்ன சாவி எப்படி அந்த பூட்டினுடைய இதயத்தை தொட்டதோ அதுபோல் இந்த சின்ன இயேசு பாலன், அந்த அவர் உருவத்தை நம்ம இன்னும் ஒரு 40 நாள் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம வேண்டணும் அந்த குழந்தை இயேசுக்கிட்ட, உங்களை மாதிரி நாங்கள் எளிமையாகவும் தாழ்ச்சியாகவும் அன்பாகவும், இதை வந்து நம்ம எல்லாரும் இந்த ஒரு கிறிஸ்மஸை வந்து ஒரு மனமாற்றத்தின் கிறிஸ்மஸை, மன்னிப்பின் கிறிஸ்மஸாக சொல்லணும். அந்த தம்பி அழகாக சொன்னாப்புல, கடவுளுடைய குழந்தைகளாக நாம் வாழணும் இருக்கணும்னு சொன்னார். இந்த கிறிஸ்மஸ் வந்து நம்மளுக்கு ஒரு மாற்றத்தின் கிறிஸ்மஸாக இருக்கட்டும். நம்மளே கூட போய் மன்னிப்பு கேட்போம், தப்பு கிடையாது.
அப்பதான் உண்மையான ஒரு பண்டிகை நம்மளால மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும். சாவி எல்லாரும் மனசுல வச்சுக்குவாங்க. அந்த சாவி மாதிரி நாம எளிமையா அன்போட அடுத்தவருடைய இதயத்தை தொட வேண்டும். அப்பதான் நம்ம அவங்களோட அந்யோன்யமா பழக முடியும். ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. ராத்திரியில் கொட்டும் தண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்டே ராத்திரியில் கொட்டும் தண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டி கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டே ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி, நம்ம இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசு சாமி. காலம் பிறந்திடும், நேரம் வந்திடும், நல்ல காலம் பிறந்திடும், நல்ல நேரம் வந்திடும். அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும். நட்டு ராத்திரியில் கொட்டும் பள்ளி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. சகாயராணி அம்மாவுக்கு வந்து என்ன போட்டி அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம குடில் இருக்குல்ல, ஓகே, குடிலில் முக்கியமாக யார் இருப்பா? நடுவில் குழந்தை இயேசு இருக்கிறாங்க. குழந்தை இயேசுவை இவங்க கொண்டுட்டு போய் வைக்கணும், அதுதான் கேமு. விளையாடலாமா? ஆனால் என்னன்னா கண்ணை கட்டிடுவோம், ஓகேங்களா? கண்ணை கட்டிடுவோம். அவங்க கரெக்டாக கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்கன்னா உடனடியாக ப்ரைஸு, சரியா? அவங்களுக்கு நீங்கள் வந்து சொல்லணும், நேராக போ, வெளியில் போ, எப்படி வேணால் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம், சரியா? போலாமா? எல்லாம் சொல்லுங்க, வழி சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். இல்லை தப்பு. ஐயோ கரெக்டாக போகிறாங்களே, கரெக்டாக போகிறாங்க. ஐயோ தப்பாக போகிற மாதிரி இருக்கு, தப்பாக போகிறாங்களே. ரெடி ஸ்டார்ட். அப்படிலாம் போகக்கூடாது. எங்க போறாங்க? கரெக்டா போறாங்களா? லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்
நம்ம டைமிங் கொடுக்குறோம். 5 4 3 2 கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. துள்ளி கொண்டாடு சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. கரெக்டா வச்சாரா? கரெக்டா தப்பா ரைட்டா? சீக்கிரம் சீக்கிரம். மாதா தொலைக்காட்சி நேயர்களே, சேலம் மறை மாவட்டம் வெள்ளாளப்பாளையம் பங்கிலே உங்களோடு இணைந்து இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பித்து கொண்டாடுகின்றோம். கிறிஸ்மஸ் பெருவிழா அண்ணன் சொன்னது மாதிரி சமாதானத்தின் விழா, ஒற்றுமையின் விழா, இதையெல்லாம் தாண்டி விளையாட்டெல்லாம் பார்த்தீங்கல்ல, இது வெற்றியின் விழா. எப்பொழுதெல்லாம் ஒருவரோடு ஒருவர் நமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோமோ, ஒருவரோடு ஒருவர் சமாதானத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோமோ, அங்கே இயேசு நம் மத்தியில் பிறக்க இருக்கிறார். இதை சொல்கிறதுக்கு தான் மாதா தொலைக்காட்சி வழியாக உங்ககிட்ட நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வெள்ளாளப்பாளையம் பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இதோ சேலம் மூவேந்தர் கலைக்குழு உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.